வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டை இது மாதிரி பிள்ளைகளாக அரிஞ்சிக்கணும். ரவுண்டாக அரிஞ்சு அதில் வர நாரை அந்த கத்தியிலே அப்படியே சுற்றிக்கணும். இதில் ஓரளவுக்கு நார் வாழைத்தண்டில் இருக்கிற நாரை ரிமூவ் பண்ணிடலாம். வாழைத்தண்டில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது உடம்புல இருக்கிற எக்ஸஸ் கால்சியமை வெளியேற்றுறதுல உதவி செய்யுது. ஓரளவுக்கு கத்தியில் நார் சேர்ந்ததும் இன்னொரு கத்தியால் அந்த நாரை எடுத்துடணும். இல்லைன்னா வாழைத்தண்டு வில்லைகள் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். வாரத்திற்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ வாழைத்தண்டு பொரியல் இல்லைன்னா வாழைத்தண்டு தயிர் பச்சடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த நாரை சுத்தமாக நீக்கிட்டு பொரியல் தாளித்து சாப்பிடும்போது வாழைத்தண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மோர் கரைச்சி வச்சுக்கணும். இந்த வில்லைகளாக அரிஞ்ச வாழைத்தண்டை பொடியாக அரிஞ்சிக்கணும். இதுபோல் மற்ற எல்லா வில்லைகளையும் பொடியாக நறுக்கிக்கலாம். பொடியாக நறுக்கிய வாழைத்தண்டை இந்த மோரில் சேர்க்கணும். வில்லைகளாக அரியும் போது ஓரளவுக்கு நாரை நம்ம நீக்கிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்கிற நாரை இது மாதிரி ஒரு கம்பி கொண்டு நம்ம நீக்கிடலாம். இது மாதிரி ஒரு கம்பி உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா கருவேப்பிலை காம்பு, அந்த தண்டு காம்பை உபயோகப்படுத்தி எடுக்கலாம். இது என்னோடய கட்லரி ஸ்டாண்டில் இருக்கிற சென்டரில் இருக்கிற ஸ்டிக்கு. அந்த ஸ்டிக்கை உபயோகப்படுத்தி இந்த வாழைத்தண்டில் இருக்கிற நாரை கிளாக் வைஸில் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ இதே மாதிரி சுற்றுனீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் எக்ஸஸ் நார் வந்துடும். வாழைத்தண்டில் இருக்கிற எக்ஸஸ் நார் இது மாதிரி எடுத்துடலாம். இது எத்தனை முறை செய்யணும்னா, கடைசி தடவை சுற்றுறப்போ நார் சுத்தமாக வராது. அது வரைக்கும் ஒரு 5-6 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாணலில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடணும். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நார் எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கணும். வாழைத்தண்டை நல்லா பிழிஞ்சு இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பை சிம் ஃப்ளேம் குறைந்த தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குறைந்த தீயில் வேக விடணும். வாழைத்தண்டு அரைப்பதம் வெந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் சற்று ஒரு நிமிடங்கள் மூடி வைத்து வேக வைத்தால் சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. வாழைத்தண்டு பொரியல், கேரட் பொரியல், வெண்டைக்காய் வதக்கல். மேலும் பல சத்தான, சுவையான, சுலபமான உணவு வகைகளுக்கு வேதை கியூசின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.